ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். உங்கள் பேபி நைட் ஃபுல்லாக தூங்காமல் இருக்கிறாங்களா, இல்லைனா 30 நிமிஷம் 1 மணி நேரத்துக்கு ஒருக்கா எந்திரிச்சிக்கிட்டே இருக்காங்களா? அவங்க தொடர்ந்து தூங்கணுமா, ஒரு 6 மணி நேரம் 7 மணி நேரம் அப்படி தூங்கணுன்னா நான் சில டிப்ஸ் சொல்கிறேன். இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என்னோடய பேபிக்கு இன்றைக்கி 5 மந்த் கம்ப்ளீட் ஆகிருச்சு. அதனால் 5 மந்த் ஃபோட்டோ ஷூட் எடுக்கலான்னு சொல்லிட்டு தான் நான் அவங்கள ரெடி பண்ணிகிட்ருக்கோம். அவங்களோட ஸ்லீப் பார்த்திங்கன்னா, எல்லா குழந்தையுமே ஃபஸ்ட்டு 3 மந்த் வரை தூங்கிக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு மேலே தான் தூங்க மாட்டாங்கன்ட்டு. ஆனால் எங்கள் பையன் அப்படி கிடையாது. அந்த 3 மந்த்லேயுமே தூங்கவே மாட்டான், அழுதுகிட்டே தான் இருப்பான். அதுக்கு ஒரு ரீசன் இருந்தது. ஏன்னா எனக்கு வந்து ஸ்டார்டிங் ஸ்டேஜில் மில்க் இல்லாமல், பால் அவங்களுக்கு பத்தாமல் இருந்தது. அதனால் அழுதுகிட்டே இருந்தாங்க. அப்புறமா அவங்களுக்கு பால் எப்படி கொடுக்கணும்னு தெரியாமல், அவங்களுக்கு வந்து லைட்டாக அழுதாலே வீட்டில் உள்ளவங்களாம் பால் கொடுன்னு சொல்லி அவங்களுக்கு வந்து கேஸ் நிறையா வயிற்றில் ஃபார்ம் ஆகி அதனாலேயும் அழுதுகிட்டே இருந்தாங்க. இந்த மாதிரி நிறையா ரீசன்ஸ் இருக்குது. அதெல்லாம் நான் இனிமேல் வர்ற வீடியோஸில் ஷேர் பண்ணுறேன். இந்த வீடியோஸில் அவங்களுக்கு நைட் ஸ்லீப் எப்படி இம்ப்ரூவ் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி சொல்கிறேன். அப்புறம் என் பேபிக்கு இன்றைக்கி வந்து 5 மந்த் ஃபோட்டோ ஷூட் எடுக்க போகிறோன்னு சொன்னேன்ல, அதுக்கு வந்து எந்த ட்ரெஸ் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கி நான் வந்து ஒரே குழப்பத்தில் உட்காந்துருந்தேன். எந்த ட்ரெஸ்ஸுமே நாங்கள் புதுசாக வாங்கலை. ஏன்னா அவங்கள குழந்தைய பார்க்க வந்தவங்க எடுத்துகிட்டு வந்த ட்ரெஸ்ஸே நிறைய இருந்தது. அதுலேயும் இப்போ போட்டிருக்க ட்ரெஸ்லாம் பத்தாமல் இன்னொரு ட்ரெஸ் எடுத்து போட்டு, ஏன் 2 வயசு வரை அவங்களுக்கு ட்ரெஸ் வந்து ஃபுல் ஸ்டாக்கில் இருக்குது. அதனால் நாங்கள் எடுக்கணுங்கிற அவசியமே கிடையாது. ஃபைனலாக ஒரு ட்ரெஸ் சூஸ் பண்ணியாச்சு. அதை தான் அவங்க அப்பா அவங்களுக்கு போட்டு விட்டுட்ருக்காங்க. ஓகே, ஃபஸ்ட்டு ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க. உங்கள் குழந்தை வந்து பெரியவங்க மாதிரி தொடர்ந்து 8 மணி நேரம் 10 மணி நேரம் தூங்குவாங்க அப்படின்னு நீங்கள் நினைக்காதீங்க. அந்த மாதிரி குழந்தைங்க தூங்க மாட்டாங்க. ஒரு சில குழந்தைங்க 6 மணி நேரம் 7 மணி நேரம் தொடர்ந்து தூங்குவாங்க. ஒரு சில குழந்தைங்க 3 மணி நேரம் அந்த மாதிரி தான் தூங்குவாங்க. என்னோட பையன் பார்த்தீங்கன்னா ஒரு 4 மந்த் வரைக்குமே நைட் ஸ்லீப்பு ஒரு 6 மணி நேரம் தொடர்ந்து இருக்கும். அதுக்கு மேலேயும் கூட இருக்கும். நானாகவே தூக்கி எழுப்பி அவங்களுக்கு நான் பால் கொடுப்பேன். ஆனால் அந்த 4 மந்த் முடிஞ்சு 5th மந்த் ஸ்டார்ட் ஆகும்போது அப்படியே அந்த இது பிரேக் ஆச்சு. எதனாலன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க குப்புற விழுந்துட்டாங்க. அந்த குப்புற விழுந்து 4 மந்த் ஒரு 10 to 15 days அந்த மாதிரி டயத்தில் குப்புற விழுந்துட்டாங்க. அதனால் அவங்களோட நைட் ஸ்லீப் வந்து கொஞ்சம் சேஞ்ச் ஆச்சு. தொடர்ந்து தூங்கவே இல்லை. 3 hours 4 hours தான். 4 hours கூட இருக்காது. 3 hoursக்குள்ளேயே அவங்க எழுந்திரிச்சு இன்னொருக்கா என்கிட்ட ஃபீட் கேட்பாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு முக்கியமானது, குப்புற விழுகிறது, தவழ்கிறது, அந்த மாதிரி டைம்லலாம் உங்கள் குழந்தையோட ஸ்லீப் பேட்டர்ன் சேஞ்ச் ஆகும். அது ஒரு 1 weekலேருந்து 2 weeks அந்த மாதிரி இருக்கும். அது ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு வந்து சேஞ்ச் ஆகிக்கும். நெக்ஸ்ட்டு விஷயம் வந்து, பேரண்ட்ஸ் பண்ணுற ஒரு பெரிய தப்பு, குழந்தைங்க வந்து நைட்டு ரொம்ப நேரம் தூங்கணும்னு காலையில் தூங்கவே வைக்க மாட்டாங்க. விளையாட வச்சுக்கிட்டே தான் இருப்பாங்க. ஆனால் அந்த மாதிரி பண்ணாதீங்க. ரொம்ப காலையில் தூங்காமல் ஓவர் டயர்ட் ஆகிட்டாங்கன்னா கிராங்கியாகி ரொம்ப அழுவாங்க. அதுவே அவங்களுக்கு நைட்டு தூக்கத்தை, அதாவது ரொம்ப நேரம் தூக்கம் அப்படிங்கிற தூக்கம் அவங்களுக்கு இருக்கவே இருக்காது. நீங்கள் தூங்க வச்சிங்கன்னா கொஞ்சம் நேரத்தில் எந்திரிச்சு அவங்க டிஸ்டர்ப் ஆகி அழுதுகிட்டே இருப்பாங்க. அதனால் மார்னிங் உங்களுக்கு முடிஞ்ச வரை அவங்களுக்கு எப்போ தூக்கம் வருதோ தூங்க வச்சுருங்க. அவங்க தூங்க போகிறாங்கன்னா என்னென்ன செஞ்சு கொடுப்பாங்க, கொட்டாவி விடுவாங்க, கண்ணை என் பையன் அப்படிலாம் பண்ணுவான், கண்ணை கசக்குவான், ஒரு மாதிரி சைடு திரும்பி ஒரு மாதிரி பண்ணுவான். அப்படிலாம் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு எங்கே படுத்த ஈஸியாக இருக்கும், கீழே படுத்து மேலே தட்டினா சில குழந்தைங்க தூங்கிடுவாங்க. என் பையன் பார்த்திங்கன்னா தொட்டில் போட்டு ஒரு 1 minute ஆட்டினாலே அவன் தூங்கிடுவான். இந்த மாதிரி உங்கள் குழந்தைங்களுக்கு எப்படி படுத்தா தூங்குறதுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குமோ அது மாதிரி தூங்க வச்சுருங்க. பகலில் தூங்காமல் இருந்தால் நைட்டு தூங்குவாங்கன்னு சொல்லிட்டு ஒரு தப்பான கணக்கை நீங்கள் வந்து போட்டு வைக்காதீங்க. இன்னுமே அவங்க நம்மளுக்கு கை குழந்தை தான். இன்னுமே அவங்க பகலில் நல்லா தூங்கணும். குழந்தைங்கிறது இந்த 5 மந்த் ஸ்டேஜெல்லாம் ஒரு 12 மணி நேரத்துலேருந்து 14-15 மணி நேரம் வரை அவங்க தூங்குவாங்க. அது உங்கள் கையில் தான் இருக்குது. நீங்கள் தான் தூங்க வைக்கணும். அப்புறம் என் பையனுக்கு அந்த 5th மந்த் ஃபோட்டோ ஷூட்டுக்கு என்ன தீமில் எடுக்கன்னு ஒரே யோசனை. எப்படி எடுக்கிறதுனே எங்களுக்கு தெரியலை. அப்புறம் தான் வீட்டில் இருக்கிறத வச்சு அவங்களோட ஷாம்பு, பவுட்ரு, லோஷனு, அந்த வைப்ஸு, சோப்பு அதெல்லாம் எடுத்து வச்சு சும்மா அவங்க அப்பாவோட வேஷ்டியை கீழே விரித்து ஒரு இதுக்காக எடுத்தாச்சு. இதெல்லாம் நான் எதுக்கு எடுக்கிறேன் அப்படின்னா, ஃப்யூச்சரில் அவங்க பார்க்கும்போது ஒரு மெமரியாக இருக்கும். ஒரு 10 வயசு 12 வயசு இல்லை ஒரு 20 வயசு அவங்களுக்கு ஒரு மேரேஜ் ஆகிற வயசுலேயே இதை பார்க்கும்போது எவ்வளோ ஆசையாக ஜாலியாக இருக்கும்ல. அதனால் ஒரு மெமரிஸ்க்காக தான் இதெல்லாம் நான் எடுத்து வைக்கிறேன். நெக்ஸ்ட்டு 6th மந்த்துக்கு என்ன தீமில் எடுக்கலான்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, நெக்ஸ்ட்டு டிப் வந்து, உங்கள் குழந்தைங்களுக்கு நீங்கள் நைட்டு தூங்க வைக்கிறதுக்கு ஒரு ரொட்டீன் நீங்கள் எடுத்துகிட்டு வர. ஒரு 3 மந்த்து கம்ப்ளீட் ஆன உடனேமே நீங்கள் ஒரு ரொட்டீன் ஃபாலோ பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுங்க. நான் என்ன ரொட்டீன் ஃபாலோ பண்ணுறேன்னு உங்கள்கிட்ட சொல்லிடுறேன். நைட்டு ஒரு 8 o'clock ஆனாலே, அதாவது 7:45 அந்த டைம்லேயே டிவி எல்லாம் ஆஃப் பண்ணிடுவேன். லைட்டு எல்லாமே ஆஃப் பண்ணிட்டு ஒரு டிம்மான ஒரு சின்ன லைட்டு மட்டும் வச்சுக்கிட்டு, அவங்களுக்கு வந்து தூக்கம் வரலைனாலோ ஃபீட் பண்ணி கையில் வச்சு தட்டிக்கிட்டு ஏதோ ஒன்று அமைதியாக, யாரையுமே பேச விட மாட்டேன். எல்லாத்தையுமே கதவை இழுத்து
பூட்டிடுவேன். இதனாலேயே எங்கள் வீட்டில் நிறைய சண்டை வரும். இன்னும் தூக்கமே வரல, நீ விடுன்னு சொல்லுவாங்க. ஆனால் நான் அப்படி பண்ணவே மாட்டேன். கதவை பூட்டிட்டு கரெக்டாக ஆட்டோமேட்டிக்காக ஒரு 5 to 10 மினிட்ஸ் அவங்க கண் சொறி அவங்களாவே தூங்கிடுவாங்க. காலையில் அது மாதிரி கரெக்டாக ஷார்ப்பாக 6லேருந்து 6:30க்குள்ளே அவங்களுக்கு ஒரு முழிப்பு வந்துடும். அதுக்கு மேலே நம்மளே தூங்குன்னு சொன்னாலும் தூங்க மாட்டாங்க. ஸோ ஒரு ரொட்டீன் நீங்கள் எடுத்துகிட்டு வந்துடுங்க. ஒரு நைட்டு 8 to 6 இந்த மாதிரி நான் எடுத்துகிட்டு வந்துட்டு கரெக்டாக அது மாதிரி நைட்டு 8 மணி ஆனாலே அவங்களுக்கு தூக்கம் வந்துடும். நான் தூங்க வைக்கிறேனோ இல்லையோ அழுவாங்க. தூக்கம் வருதுன்னா ஒரு மாதிரி அழுவாங்க. அந்த லாங்குவேஜ் எனக்கு நல்லா புரியும். அவங்களெல்லாம் தூங்க வச்சுருவேன். ஸோ நீங்களுமே வந்து ஸ்லீப்பிங் ரொட்டீன் ஒன்று ஃபாலோ பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வந்து டயப்பரு. என்னோடய குழந்தை வந்து யூரின் அதிகம் போவாங்க. சில பேபிஸ் நான் கேள்விப்பட்டிருக்கேன் ஒரு நாளைக்கு 6 தடவை 7 தடவை தான் போகிறாங்க அப்படின்னு. அவங்களுக்குலாம் ஒரு பிரச்சனை இல்லை. ஆனால் என்னோடய பேபி வந்து ஒரு நாளைக்கு நிறைய தடவை யூரின் போய்கிட்டே இருப்பாங்க. நான் மார்னிங் டைம்ஸில் டைப்பர் யூஸ் பண்ண மாட்டேன். நைட் டயத்தில் டைப்பர் யூஸ் பண்ணுவேன். ஏன்னா பேபிக்கு வந்து ஸ்லீப் ரொம்ப முக்கியம். நைட் ஸ்லீப் ரொம்ப முக்கியம். அவனுக்கு முக்கியத்தை விட எனக்கு ரொம்ப முக்கியம். அதனால் நான் நைட்டு மட்டும் டைப்பர் யூஸ் பண்ணக்கூடாது. நீங்கள் வீட்டில் நிறையா ப்ராப்ளம் வந்துச்சு. இருந்தாலும் நான் ஸ்ட்ரகிள் பண்ணி டைப்பருமே நான் யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அது வந்து ஒரு 4 hours ஒன்ஸ் சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு தூங்குனாங்க பாருங்கள், ஒரு 6 hours கண்டினியூஸ் ஸ்லீப்ஸ் அப்படி தூங்குனாங்கன்னா நான் சேஞ்ச் பண்ண மாட்டேன். ஏன்னா டீப் ஸ்லீப்பில் இருக்கும்போது அதிகமாக யூரின் அவங்க பாஸ் பண்ணுறதில்ல. இப்போ ஒரு ஆகஸ்ட் மந்த்து ரொம்ப ஜூலை மந்த் லாஸ்ட்லலாம் அந்த ஆடி மாதத்தில் ரொம்ப காற்றடிக்கிறதுனால வீடு ரொம்ப கூலிங் ஆகிறதுனால யூரின் அதிகம் போய்கிட்டே இருந்தாங்க. அதனால் டைப்பர் கொஞ்சம் அதிகமாக சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருந்தது. டைப்பர் செக் பண்ணிக்கோங்க. உங்கள் குழந்தைங்க டைப்பர் இருந்து தூங்கினா நல்லா இருக்குமா, இல்லாமல் தூங்கினா நல்லா இருக்குமான்னு அவங்கள வந்து நீங்கள் அப்சர்வ் பண்ணுங்கள். அப்சர்வ் பண்ணி அவங்கள நீங்கள் தூங்க வைங்க நைட்டில். நெக்ஸ்ட்டு வந்து இந்த இன்ஸ்டாகிராமு, யூடியூப் அதில் வர ரீல்ஸு அதில் நிறைய பேரண்ட்ஸ் ஷேர் பண்ணுவாங்க. என் குழந்தை இவ்வளோ நேரம் தூங்கிடுச்சு, அதை நினச்சி ஏன் நம்ம குழந்தை தூங்கலை அப்படின்னு நினச்சி ஃபீல் பண்ணாதீங்க. என்னோடய குழந்தையுமே ஒரு நாள் 6 மணி நேரம் தொடர்ந்து தூங்குவாங்க. சில நாள் வந்து 1 மணி நேரம் 2 மணி நேரத்தில் எந்திரிப்பாங்க. இதெல்லாம் வந்து அவங்களுக்கு அந்த டீத்திங்கு இதெல்லாம் ஊசி போட்டிருந்தீங்க, இந்த மாதிரி குப்பர் விழுந்துட்டாங்க, இந்த மாதிரி ஒவ்வொரு டயத்தில் வந்து ஸ்லீப் பேட்டர்ன் சேஞ்ச் ஆகும். குழந்தைங்கன்னா அப்படி தான் இருப்பாங்க. நிறைய சர்ச் பண்ணிகிட்டே இருக்காதிங்க குழந்தை ஏன் தூங்கலை வைக்கலைன்னு. அவங்களாவே ஆட்டோமேட்டிக்காக தூங்குவாங்க. ஒரு 1 வீக்லேருந்து 2 வீக் வந்து பொறுமையாக இருந்து பாருங்கள், தூங்குவாங்க. ஓகே, நான் ஒரு நியூ யூடியூபர் தான். இனிமேல் உங்ககிட்ட நான் பேபி ரிலேட்டட் கண்டென்ட்ஸ், நியூ மாமோட சீரீஸ் எல்லாமே உங்ககிட்ட நான் ஷேர் பண்ண போகிறேன். உங்களுக்கு எந்த மாதிரி டவுட்ஸ் இருந்தாலும் என்கிட்ட நான் கேளுங்க. நான் அடுத்தடுத்த வீடியோஸ்லாம் ஷேர் பண்ணுறேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நமக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். கமெண்ட் பண்ணுங்கள் உங்களோட டவுட்ஸ்லாம் என்னன்ட்டு. பேபிக்கு வந்து நான் பால் பத்தாமல் இருந்ததுன்னு சொன்னேன் ஃபஸ்ட்டு மந்தில். அதெல்லாம் எப்படி என்ன சாப்பிட்டா பால் இன்க்ரீஸ் ஆகும் அந்த மாதிரிலாம் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நான் நெக்ஸ்ட் வீடியோஸில் நான் அப்லோட் பண்ணுறேன். ஓகே பாய். நம்ம சேனலை முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.